அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இது வந்து ஆப்ஷன் சீரிஸ் 2. நம்மளுக்கு ஆப்ஷன் சீரிஸ் 1ல் என்ன பார்த்துருந்தோன்னா, நம்மளுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸோட கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதில் கால் ஆப்ஷனில் ஐடிஎம் இந்த மணி கால் ஆப்ஷன், அட் த மணி கால் ஆப்ஷன், அவுட் த மணி கால் ஆப்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்திருக்கேன். இப்போ நான் டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணி ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போது 2632 ஸ்பாட்டோட விலை, அதாவது ரிலையன்ஸ் ஸ்பாட்டோட விலை 2632. நம்ம ஸ்பாட்டின் அடிப்படையில் தான் இதை வந்து நம்ம கணக்கிடணும். இப்போது ஸ்பாட் எங்கே இருக்குது? 2632 அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. 2632 அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஏறு முகத்தில் உள்ளது. அப்படி எல்லாமே நம்மளுக்கு இந்த மணி புட் ஆப்ஷன், ஐடிஎம் புட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இறங்கு முகத்தில் 2632லேருந்து இறங்கு முகத்தில் இருக்கிறது அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடிஎம் புட் ஆப்ஷன், அவுட் த மணி புட் ஆப்ஷன் சொல்லுவோம். 2630 இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்துட்டு அட் த மணி அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து 2632 இதை ஃபஸ்ட் நம்ம ஹெட்டிங்காட்டு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பேஸ் ஆகிக்கும். 2632 அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இப்போது நான் 2700 புட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ 2700 புட் ஆப்ஷனுடைய அர்த்தத்தை ஃபஸ்ட் நம்ம கேள்வி கேட்கணும். நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். 2700 புட் ஆப்ஷன் அர்த்தம் என்ன அப்படின்னா, 2700க்கு கீழ் சந்தை இருக்கணும், அதாவது நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். அப்போது 2700க்கு கீழே தான் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக்கு கீழே தான் அந்த நிறுவனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆம். ஏன்னா 2632 இருக்குது, அது 2700க்கு கீழே தான் இருக்குது. அப்போ அதனால் இது ஐடிஎம் புட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கணும். ரெண்டாவது, 2700க்கு கீழ் எவ்வளவு உள்ளது? 2700லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 68 ரூபாய் கீழ் இருக்குது அப்படிங்கிறது. இதற்கு பெயர் உண்மை விலைன்னு எடுத்துக்கலாம், இல்லை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐவின்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ 2700 புட்டு வந்து எவ்வளவு இருக்குது? 84 ரூபாய் இருக்குது. அப்போது 68 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு 84 ரூபாய் இருக்கிறது. எவ்வளவு மிகைப்படுத்தி உள்ளது அப்படின்னு கேட்டால் 84 மைனஸ் 68. அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு? இதில் 12 4 16 ரூபாய் அதிகமாக உள்ளது. இதற்கு பெயர் டைம் வேல்யூ. இதுதான் எதிர்பார்ப்பு விலை. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 16 ரூபாய் அப்படிங்கிறது தான் வந்துட்டு யாருடைய விலையாக இருக்கணும்? 2700 புட்டுக்கு எதிரி 2700 கால், இது வந்து 18 ரூபாய் இருக்குது. அப்போது 2 ரூபாய் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு அனைத்துமே இருக்கும். ஒவ்வொருத்தனோட எதிரி அப்படி நம்மளுக்கு இருக்கும். அப்போது 2700 மைனஸ் நம்மளுக்கு இந்த 84, அப்போ இது லெஸ் பண்ண எவ்வளோ இருக்கும்? 2616. இப்போது 2700 புட் ஆப்ஷனை ஒருத்தர் செல் பண்ணியிருக்காரு, அவர் பை பண்ணல, செல் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டா, இது 2616க்கு கீழே போயிட்டா, 2616க்கு கீழே ரிலையன்ஸ் நம்மளுக்கு போயிட்டா இவருக்கு நஷ்டம் வந்துவிடும். நீங்கள் நினைக்கலாம், இது 84 ரூபாய்க்கு செல் அடித்தா எனக்கு 90 ரூபா போனாலே 6 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு பெயர் வந்து தற்காலிக நட்டம், டெம்பரவரி லாஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஆனால் உண்மையான நஷ்டம் எப்போ வரும்னா 2616க்கு கீழே போகிறது தான் உண்மையான ரியல் லாஸ் கிரியேட் ஆகும். இப்போ சப்போஸ் 2650க்கு இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுதுன்னு எடுத்துட்டா 2700க்கு கீழே எவ்வளோ இருக்குது? 50 ரூபாய் இருக்கா? இது க்ளோசிங் 50 ரூபாய்க்கு தான் ஆகும். அப்போ அதனால் நம்மளுக்கு லாஸஸ் ஏற்ற இறக்கம் இருக்கலாம், டெம்பரவரி லாஸ் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மையான லாஸுங்கிறது 2616க்கு கீழே போனால் தான். அப்போது புட் ரைட்டர்ஸ் இது பயப்படுறதுனால இதற்கு பெயர் வந்து சப்போர்ட். அப்போது புட் ரைட்டர்ஸ் பயப்படவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 2616க்கு கீழே நம்மளுக்கு ரிலையன்ஸ் போகாது. அதனால இது சப்போர்ட்டாக நாம் எடுத்துக்கிறோம். இதுவே நீங்கள் 84 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
உண்மையான லாபம் 2016க்கு கீழே போகும்போது தான் வரும். அதற்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணியிருந்த ப்ராஃபிட் வரலாம், ஆனால் அது டெம்பரவரி ப்ராஃபிட், தற்காலிக லாபம். உண்மையான லாபம் 2616க்கு கீழே போனால் தான் வரும். அடுத்தது இது வந்து நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஓடிஎம் புட் ஆப்ஷன் 2600 நான் எடுக்கிறேன். 2600 புட் ஆப்ஷனுடைய அர்த்தம் என்னென்னா 2600க்கு கீழ் சந்தை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ சந்தை இருக்கிறது 2632. அப்போ 2600க்கு கீழே இல்லை, அதனால இதுக்கு பெயர் வந்து ஓடிஎம் புட் ஆப்ஷன். அப்போது 2600 புட் ஆப்ஷன் 28 ரூபாய் இருக்குது. நம்ம 2600க்கு கீழே இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம சொன்னது அங்கே நடக்கலை, அதனால அதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐவின்னு சொல்கிறோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 0. அதற்கு மதிப்பே இல்லாத பொருள். அப்போ மதிப்பே இல்லாத பொருள் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா 28 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அப்போ 28 ரூபாய் டைம் வேல்யூ, எதிர்பார்ப்பு விலை அப்படிங்கிறது தான். அப்போ 2600 மைனஸ் 28, அப்போது 2572. அப்போது நீங்கள் 2600 புட்டை 28 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் லாஸ் 2572க்கு கீழே போனால் தான் வரும். இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அப்போது நம்மளுக்கு இது சப்போர்ட் லெவல். ஏன்னா 2600 புட்டு வந்துட்டு பயப்படலை, புட் ரைட்டர்ஸ் பயப்படலைன்னா அப்போ சந்தை 2572க்கு கீழ் செல்லாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து நம்ம பேஸ்டு. அப்போது புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸை ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிலிருந்து நீங்கள் மைனஸ் பண்ண வர்றது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவல். கால் ஆப்ஷன் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட அதனுடைய கால் ஆப்ஷன் ப்ரைஸை ஆட் பண்ண வர்றது வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். இப்படித்தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை எடுக்கணும். நீங்கள் வரைபடத்து மூலிமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறத விட இந்த ஸ்ட்ரைக் பேஸ்டில் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அக்யூரசி வந்துட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். இது ஆப்ஷன் சீரிஸ் 2வை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்து நம்ம ஆப்ஷனை பேஸ் பண்ணி மீட்டிங் பாயிண்ட்டுன்னு என்ன, டைம் வேல்யூ யார்கிட்ட அதிகமாக இருக்குது, அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு இம்பேக்டட் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, இது அனைத்துமே நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒவ்வொரு சீரீஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் சீரீஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீரீஸ் முடிச்சிட்டோம், செகண்ட் சீரீஸ் முடிச்சிட்டோம், அடுத்து தேர்ட் சீரீஸ் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு எப்படி புரிதல் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.